இல்லைங்க, ஒரு 6 மந்த்தா ஐயாட்ட பேசணும். 6 மாசமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. குரு தசையில சனி புக்தி நடக்குது. ஐயா வணக்கங்க. நல்லா 6 இருக்கீங்களா? மாசமா இல்ல, ஒரு வருஷமாவே இருக்கு. சரிங்க சரிங்க ஐயா. 8 வந்துட்டாலே 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தசை 8ஆம் வீட்டு அதிபதியான சனி புக்தி. போன தீபாவளியிலேருந்து நீங்க நல்லா இல்லையே, ஒரு வருஷமாவே நீங்க நல்லா இல்லையே. ஆமாங்க ஐயா, கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி படுத்திக்கிட்டே இருக்கு. புதன் 6ல இருக்கறனால எதுவும் பிரச்சனைங்களா? இல்ல பாருங்க, உங்களுக்கு பிறந்ததுல இருந்தே ஏதாவது ஒண்ணு இருக்குங்க. லக்னாதிபதி போய் 6ல போய் உட்காந்து 6ஆம் அதிபதி போய் உச்சம். சரிங்க. ஏதாவது தலைவலி, மூக்கு வலி, அந்த வலி, இந்த வலி, முட்டு வலி, சாப்பிட்டா ஜீரணிக்க ஆக மாட்டேங்குது, அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள பாடி தாங்க உங்க பாடி. ஆனா ஆயுளுக்கு உடம்புக்கு இந்த பிரச்சனை இல்லைங்க. அதுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க, நான் உறுதியா சொல்லுவேன். ஆயுளுக்கு பிரச்சனை கிடையாது. 8ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி 8ஆம் இடத்துல 3 சுபர்கள் வலுத்து, ஒரு இடத்துல அவர் செவ்வாய் இருக்கிறார் தான் 8ஆம் இடத்துல, ஆனாலும் அவர் இங்கே சுபத்துவமா இருக்கிறார். ஆயுளுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நித்தியகண்டம் பூரண ஆயுசுன்னுவாங்க. எப்படின்னா டெய்லி ஏதாவது மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஆயுள் 80 வயசு வரைக்கும்னுவாங்க. லக்னாதிபதி போய் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது, 6ஆம் அதிபதி போய் உச்சமாகக்கூடாது. நிறைய விதிவிலக்குகள் விதிகள்லாம் சொல்கிறேன்ல. லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுக்கக்கூடாதுன்னு எத்தனை இடங்களில் பேசுகிறேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு குரு தசை 8ல் போய் உட்கார்ந்த தசை தான். 7ஆம் அதிபதியாக தான் அவர் இருக்கிறார். 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக இருக்கிறார். ஆனால் அவர் உட்கார்ந்தது பரிவர்த்தனையானது 8, 10ஆம் இடங்களோடு. சரிங்க. லக்னாதிபதி 6ல் போய் செவ்வாயோட வீட்டில் போய் மறையக்கூடாது, அவர் பகை வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். ஓ சரிங்க. நல்ல வேலையா உங்களுக்கு புதன் தசை இப்போ வராது, அதுக்கு இருக்கு இன்னும் ஒரு 30 வருஷம் இருக்கு. அப்போ 30 வயசுல உண்மையிலே 60 வயசு ஆகிப்போடும் உங்களுக்கு. சரிங்க சரிங்க. 60 வயசுல நோய் வரட்டும். ஆனால் இப்போ நோய் வருதே. வாழ்நாள் முழுக்க ஆதிபத்திய காரகத்துவங்கள் எவ்வாறு எப்படி செயல்படும்? லக்னாதிபதி போய் 6ல் உட்காந்தா என்ன நடக்கும்? இதுதான் அப்படித்தான். பௌர்ணமி சந்திரன் கிடையாது, அப்போ தான் அமாவாசையிலிருந்து வந்திருக்கிறாரு. 6ஆம் அதிபதி வலுத்திருக்கிறாரு. ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை சாப்பிட்டா இதாகாது, இதை சாப்பிட்டா அதாகாது, அலர்ஜி வரும், இது வரும், அது வரும்னு. ஆனால் உயிரை போக்கக்கூடிய வியாதிகள் கிடையாது. சரிங்க சரிங்க. வேற என்ன கேட்கணும்? இது என்ன நீடிக்கும்? குருதசை சனி புக்தி ஃபுல்லாக 2027 ஜூன் மாதம் வரைக்கும் நீடிக்கும். சரிங்க சரிங்க. சனி புக்தி முடிஞ்சு புதன் புக்தியும் 6ல் தான் இருக்கு. இன்னும் 4 வருஷம் நீடிக்கும். ஓ சரிங்க. குருதசை புதன் புக்தியும் திருப்பி லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிற புக்தி தானே. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தசை 8ஆம் அதிபதியோடைய புக்தி. இப்போ நோய் இருக்கும். திருப்பி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி புக்தி அதில் கண்டினியூ ஆகும். 2029 கேது புக்தியில் இருந்துதான் ஓரளவுக்கு நிறைவாக இருக்கும். கேது புக்தி வரட்டும். சரிங்க ஐயா. சரி ஐயா, இப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? மனைவியோட ஒத்துமை இருக்குமா? திருமண வாழ்க்கையெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. இந்த சனி புக்தியெல்லாம் முடியணுங்க. புதன் புக்தி முடிஞ்சு 31 வயசுக்கு பிறகு தாங்க ஓரளவுக்கு நல்லா இருப்பீங்க. சரிங்க சரிங்க ஐயா. இப்பெல்லாம் எதுவுமே நான் நல்லதாக சொல்ல மாட்டேன். 6, 8ன்னு வந்துட்டாலே வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான தேவைகளில் எதுவுமே கிடைக்காது, எல்லாமே அடிபடும். ஓ சரிங்க. 2029 பிறந்தா தான் உங்களுக்கு நிம்மதி. 30 வயசு முடியணும். சரிங்க. கேது புக்தியிலிருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சுக்கிர புக்தி நல்லா இருக்கும். 8 கூட என்ன ஒன்று, பிறந்த ஊர் எந்த ஊர்? நீங்கள் பெண்ணூர் சென்னை தாங்க. சென்னையிலலாம் இருக்க முடியாது. வெளிநாடு வெளி வாய்ப்பு கிடைக்குங்களா? ஆமாம், வெளி மாநிலம் போவீங்க. அது கூட கேது புக்தியில் தான் போவீங்க. இப்பெல்லாம் இருக்க முடியாது. இப்போ என்ன தேவையில்லையோ அதான் நடக்கும். ஓ சரிங்க. தூர இடங்களில் போய் செட்டில் ஆவீங்க. ஓ சரிங்க ஐயா. சென்னையில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. சரிங்க சரிங்க. வாழ்த்துக்கள். வெளிநாட்டு வாய்ப்பு இருக்காதுங்க. வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் கிடைக்காதுங்களா? கண்டிப்பாக உண்டு. இப்போ இல்லை வெளிநாடு வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. குருதசை சுக்கிர புக்தியில் கண்டிப்பாக உண்டு 2030க்கு பிறகு. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம். வணக்கம் மேடம்.